நாளை திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் பிரச்சாரம் அதாவது மக்கள் சந்திப்பு பயணம் நாளை காலை முதல் துவங்குகிறது. முதல் கட்டமாக திருச்சிக்கு நாளை காலை வந்தடைகிறார். வந்தடைந்து நாளை காலை முதல் பிரச்சார பயணம் இங்கே திருச்சியிலிருந்து துவங்குகிறது. அதுக்கப்புறம் அரியலூரிலும் அதுக்கப்புறம் பெரம்பலூரிலும் எங்களுடைய பிரச்சாரம் நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 12 நாட்களாக இந்த பிரச்சார பயணத்தின் திட்டமிடலில் இந்த போலீஸ் அதாவது காவல்துறையுடன் வாங்க வேண்டிய அனுமதி மட்டும் எங்களுடைய கட்சியினருக்கு, எங்களுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் உட்பட அனைவருக்கும் இங்கே 12 நாட்கள் முகாமிட்டு இந்த ஒரு இடத்தில் திருச்சிக்கு மட்டும் இந்த காவல்துறையுடைய அனுமதி பெறதுக்கே கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போதுதான் அரியலூர்லயும் அனுமதி கிடைக்கப்பெற்றது. பெரம்பலூர்லயும் நேற்று தான் அனுமதி கிடைச்சது. இந்த ஒரு இடத்திற்கு அதாவது இந்த ஒரு நாள் சுற்றுப்பயணத்திற்கு எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும், இங்க இருக்கிற நிர்வாகிகளும் 12 நாட்களுக்கு மேல இங்கே முகாமிட்டு இங்கே இருந்து எஸ்பி அலுவலகத்திற்கும், கமிஷனர் அலுவலகத்திற்கும், அந்தந்த டிசி அலுவலகத்திற்கும் இருந்து சுற்றி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு இந்த அனுமதியை பெற்றிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாங்களும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் மற்ற எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலும் வேற எந்த கட்சியினருக்கும் விதித்திருக்கார்களா என்று பார்த்தோம். அது மாதிரி இல்லை. அதுல ஒரு சில விஷயங்கள் நான் இங்க சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல போட்டிருக்கிற அனைத்து கண்டிஷனும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேற எந்த கட்சியினருக்கும் இதுவரை போட்ட மாதிரி தெரியவில்லை. அதுல ஒரு சில விஷயங்கள் நான் இங்க காட்ட விரும்புகிறேன். என்னன்னா, அதுல இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். அதுல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு. இது எங்களுடைய முதல் மாநாட்டிலிருந்தே எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி, எங்கள் கட்சி சார்பாகவும் சரி, இந்த மாதிரியான அறிவிப்புகள் இது மாதிரியான ஒரு கூட்டங்கள்ல பெண்களும், கர்ப்பிணி பெண்களும், மாணவர்களும் வரதை தவிர்க்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இது முதல் நாள்ல இருந்து என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேற்று இந்த கொடுத்த கண்டிஷன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பெண்கள் மற்றும் பெரியவர்கள் வருவதை கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளா வண்ணம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சோ இது எதுக்கு நான் இங்க சுட்டி காட்டேன்னா, இப்ப எங்களுடைய உள்ள அரங்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய இன்சைடு உள்ள அரங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது எங்களுடைய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள்னா கண்டிப்பாக அங்கே உள்ள வருபவர்களை நாங்கள் பார்க்க முடியும், தவிர்க்க முடியும். ஆனால் இது ஒரு சாலையில் நடக்க போற ஒரு சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய தலைவர் திருச்சியை சுற்றி மட்டும் டிராவல் செஞ்சு போற ஒரு சந்திப்பு. சோ இந்த சந்திப்புல இங்க சாலை மார்க்கமாக வருபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்ன்றது தெரியல. கண்டிப்பாக இன்று இதை எல்லாம் பேஸ் பண்ணி, இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எங்களுடைய கட்சி சார்பாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறிவிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளருடைய இதுல இருந்து இன்னைக்கு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் நாங்கள் சுட்டிக்காட்டணும். என்னன்னா, கையில் குச்சி, கம்பு மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குச்சி, கம்புனா என்னன்னா கொடி, ஒரு கட்சியோட கொடி வைத்திருந்தாலும் அது குச்சி தான், அது கம்பு தான், அந்த கொடி எடுத்தாலும் கம்பு தான். சோ இது மாதிரியான கண்டிஷன்ஸ் வேற எந்த கட்சிக்கும் போட்டிருக்காங்க, நாங்களும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தோம். இதுல கடைசியாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, இதில் எந்தவித விதிமுறைகள், ஏதாவது ஒரு விதிமுறைகளை மீறப்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த பயணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ கண்டிப்பாக இதில் கொடுத்திருக்கிற அனைத்து கண்டிஷன்ஸையும் நாங்கள் ஒரு வழிகாட்டுதலாக எங்களுடைய கட்சியினருக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, கண்டிப்பாக சந்திக்க எங்களுடைய தலைவரை பார்க்க வர பொதுமக்களுக்கும் சரி, நாங்கள் இதுல வழிகாட்டுதலாக இப்ப சற்று நேரத்திற்கு முன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். சோ இது கண்டிப்பாக இது ஒரு ஏழை மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் பயணத்தின் எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் இந்த அரசு போடுகிறது. இந்த 23 கண்டிஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த கட்சியினருக்கும் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டதில்லை. ஏதோ இது அறிவாலயத்தில் ஒரு சின்ன கமிட்டி உட்காந்து, இல்ல அறிவாலயத்தில் ஒரு கமிட்டி உட்காந்து ஒரு வாரமாக டிசைன் பண்ணி இப்படி ஒரு 23 கண்டிஷன்ஸை போட்டாங்களான்னு தெரியல. வேற எந்த கட்சிக்கும் இது மாதிரியான கண்டிஷன்ஸ் போடல. நாங்க அதே நேரத்தில் மற்ற கட்சிக்கு கொடுக்கப்பட்ட, இப்ப சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். சோ அதோடைய கண்டிஷன்ஸ் மற்ற மாநகராட்சியில இல்ல நகராட்சியில கொடுக்கப்பட்டதை எடுத்து பார்த்தோம். அதுவும் என்னிடம் இருக்கிறது. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சவுடன் நான் அதையும் உங்களிடம் தருகிறேன். சோ அதுலயும் கடைசியாக ஒரு சில இடங்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. எந்த கண்டிஷனும் இல்ல. நான் அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன். அதாவது
பிரச்சாரத்திற்கு வரும் கூட்டத்தினை கட்டுப்படுத்த தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளும்னு அதிமுகவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, வருகிற 2 சக்கர 3 சக்கர 4 சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம், இல்லாத பகுதிகள் நீங்க நிறுத்திக்கொள்ளுன்னு சொன்னாங்க. என்ன கிட்டத்தட்ட அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள். இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடல, என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல. மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை. இதேதான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு இது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச பிறகு கொடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது. எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார். எங்களுடைய பொதுச்செயலர் அதுக்கேற்ப இன்னைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் தமிழக அனைத்து மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த 3 மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.